ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு இட்லி மாவு பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நீங்கள் நார்மலாக அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சி அதை புளிக்க வச்சு பண்ணுற இட்லி எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக கிடைக்குதோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமுமே உங்களுக்கு பெருசாக தெரியாது. அவ்வளோ சூப்பரான இட்லி மாவு பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சின்ன வீடியோ தான். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் பர்ஃபெக்டான இட்லி வந்து இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ண முடியும். நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியூரில் தங்கி நீங்களே சமைச்சு சாப்பிட்டு வேலை செய்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி ரெசிப்பியை நினச்ச உடனே நீங்கள் செஞ்சுக்க முடியும். வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பவுடரை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 5-6 மாதத்துக்கு கவலையே படாமல் நினைக்கிற டைம்லலாம் நீங்கள் அழகாக இட்லி செஞ்சு சாப்பிட முடியும். இப்போ வாங்க நம்ம இந்த இட்லி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு இந்த படி இருக்கு இல்லையா, அந்த படியில் 1/2 கிலோ அளவுக்கு நான் வந்து இட்லி அரிசி வந்து எடுத்திருக்கேன். இட்லி அரிசி ரொம்ப பொடியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்காதீங்க. வாங்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி அரிசி பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. இந்த படியில் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ படி இது. இப்போ எடுத்த அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி இதை ஒரு 2 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த அரிசியை வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அதே படியில் வந்து 1/2 படி வந்து நான் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியாக உருட்டு உளுந்து இருக்கு இல்லையா, நல்ல நமக்கு உபரி கொடுக்கும் பாருங்கள், அந்த மாதிரி உளுந்தாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். அப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவல் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த படியில் ஒரு 1/4 படி அளவுக்கு நீங்கள் அவல் வந்து சேர்த்திங்கன்னா போதும். ஒரு படிக்கு வந்து அரிசி சேர்த்துருக்கோம், 1/2 படி வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம், 1/4 படி வந்து அந்த அவல் வந்து சேர்த்துருக்கோம். கூடவே வந்து ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு கைப்பிடி கூட வராது, ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்து மாவு ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளும் ரெடியாக இருக்குது. இதை நம்ம வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல வெயிலில் மொறுன்னு காய வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வறுக்க தேவையில்ல. நீங்கள் லைட்டாக தான் காய வச்சுருக்கேன், லேசாக ஈரம் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அரிசியில் நல்ல சூடு ஏறினா மட்டும் போதும். அரிசி வந்து கலர் மாறி அது வெடித்து வர்ற வரைக்கும்லாம் நீங்கள் வந்து வறுக்கக்கூடாது. இப்படி கையில் நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்ல சூடு இருக்கும். அந்த டைமில் இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த உளுத்தம் பருப்பையும் வந்து நம்ம அதே பேனில் வந்து கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. நான் அரிசிக்கு எப்படி வறுத்தனோ கலர் மாறாமல் அதில் நம்ம தொட்டு பார்க்கும்போது மட்டும் நமக்கு நல்ல சூடு இருக்கணும், அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேமில் வந்து வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த உளுத்தம் பருப்பை வறுத்த கையோடையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவளையும் வந்து உள்ளுக்குள்ளே கொட்டி அதையும் ஒரு 2 செகண்ட் வந்து வறுத்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டதுக்கப்புறம் இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வைங்க. நம்ம வறுத்த எல்லா பொருட்களுமே வந்து நல்லா ஆறணும். இதெல்லாம் நம்ம வறுத்து ஏன் செய்கிறோம் அப்படின்னா, நம்ம மாதக்கணக்காக ஸ்டோர் பண்ணி வச்சு செஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ தான் சீக்கிரத்தில் உங்களுக்கு இது வந்து கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து தனியாக அரிசியை மட்டும் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி அரைக்கும் போது நீங்கள் எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நைஸாக இடியாப்ப மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது. நம்ம ரவை இருக்கும் இல்லையா, உப்புமா பண்ணுற ரவையை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கை வச்சு நீங்கள் மாவை தொட்டு பார்க்கும்போது நல்லா நரன்னு இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வந்து மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம இட்லிக்கு நார்மலாக அரிசி ஊற வச்சு அரைக்கும் போது ஒரு மாதிரி நறுன்னு வரும்போது எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவை நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி வந்து கல்லாயிடும். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு சல்லடை யூஸ் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ திப்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சல்லடையில் இருக்கிற திப்பியை நான் திரும்பவும் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட இப்போ ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு, அவல், ஜவ்வரிசி இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரிசியை மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ரவை மாதிரி அரைக்க சொல்லியிருந்தேன். இதை வந்து நீங்கள் நல்ல சாஃப்டாகவே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் மாவு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா இதை சலிச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு நல்லாவே வந்து அரைப்பட்டுருச்சு. ஸோ எந்த இடத்துலையும் திப்பி இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாகவே அப்படியே கொட்டி கை வச்சு மாவை இந்த மாதிரி வந்து கலந்து விடுங்க. மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். வேணும்னா சல்லடையில் மொத்த மாவையும் ஒன்றா கொட்டி திரும்ப ஒரு தடவை சலிச்சு விட்டிங்க அப்படின்னா மாவு எல்லாமே வந்து நல்லா மிங்கல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா சுத்தமான ஈரம் இல்லாத ஒரு கண்டெய்னரில் இந்த மாவை வந்து மாற்றிக்கோங்க. மாவு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த பாத்திரத்தில் ஈரம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மாவு வந்து சூடாக இருக்கவே கூடாது. நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நான் இட்லி ஊற்றுறதுக்காக தேவையான அளவுக்கு 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கை வச்சு கலங்க இந்த மாவை. கரண்டி எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க. கை வச்சு தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணணும். கட்டிகள் இருக்கக்கூடாது. எதுக்காக கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கை சூடு வந்து அந்த மாவில் இறங்கணும். எந்த அளவுக்கு நான் அடித்து கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு கலக்கி விடுங்க. அப்போ தான், ஏன்னா நம்ம வந்து இதை கிரைண்டரில் அரைக்கலை, மிக்சியில் தான் நம்ம வந்து பவுடர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம கிரைண்டரில் அரைச்ச மாவு மாதிரி நல்ல கை வச்சு கலந்து மிக்ஸ் கொடுத்து கொண்டு வரணும். நம்ம இட்லிக்கு மாவு கலந்து வைக்கும்போது எப்படி ஒரு பதத்தில் வைப்போம், அதே மாதிரி சேம் வந்து பண்ணிக்கோங்க. மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும். இதை வந்து அப்படியே ஒரு ஓவர் நைட்டு நம்ம வந்து புளிக்க வச்சிடலாம். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி இதை ஒரு ஓரமாக நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ காலையில் பார்க்கலாம் மாவு எந்தளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நல்லா நம்ம வந்து வைக்கும்போது எந்தளவுக்கு கீழே இருந்தது பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், காலையில் வந்து இந்தளவுக்கு சூப்பராக பொங்கி மேலே எழுந்து வந்திருக்கு. மாவை நான் உங்களுக்கு நல்லா கிட்டக்க காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து கரைக்கும் போது ஒரு கலரில் இருந்தது. இப்போ மாவு வந்து நல்லா ஊறி புளிச்சு இந்த மாதிரி இருக்கும்போது கலரும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி வந்து கலந்து கொடுங்க மாவை. ரொம்ப அடிச்செல்லாம் கலக்கிறாதீங்க. மாவு வந்து நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு ஜென்டலாக மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல. தேவைப்படுச்சு அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. மற்றபடிக்கு மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்ல. உப்பும் நம்ம வந்து முதல் நாளே போட்டு கரைச்சி தான் வச்சுருந்தோம் இல்லையா. இட்லி பிளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கலாம். அடுப்பில் வந்து தண்ணி ஆல்ரெடி கொதிக்க வச்சுட்டேன். நீங்கள் இட்லி பாத்திரம் வந்து உள்ளே, அதாவது இட்லி பிளேட் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து நல்லா தளன்னு கொதிக்கணும். அந்த மாதிரி கொதிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து வச்ச உடனே இட்லி புஷ்ஷுன்னு பொங்கி வரும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போவுமே இட்லி பிளேட் வந்து வைக்கவே கூடாது. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இட்லி உங்களுக்கு பொங்கவே பொங்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு அப்படியே வேக வைங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக இட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல மேலே எழுந்து வந்திருக்கு பாருங்கள். கலரும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நல்ல ஒயிட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இட்லி வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கலர்லேயும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இந்த இட்லி பவுடர் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம முன்னாடியே அளவு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு சேஃபாக அதை வந்து நான் சொன்ன அந்த ஸ்டெப்பை எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் மாவை ரெடி பண்ணி சேஃபாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட இட்லி பவுடர் வந்து ரொம்ப மாதத்துக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய வேலைக்கு போகிறவங்க, வெளியூரில் தங்கி சமைச்சு சாப்பிட்றவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வயசானவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பேச்சுலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இட்லி. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ண மறக்காதீங்க. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டைமில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தால் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.